ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன மினி விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நம்ம சின்னதாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஃபோட்டோஸையும் தொடச்சி நீட்டாக இது பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோலம் போடுறோம், சரிங்களா? கோலம் போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கோலம் ஏதோ தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். தெரிஞ்ச மாதிரி சின்னதாக இருக்கிறத வச்சுட்டு ஆஃபீஸில் போட்டோம். ஏன்னா சீக்கிரம் அழிஞ்சிடும், அதனால் சும்மா சிம்பிளாக ஒரு ரங்கோலி மாதிரி கோலம் போட்டுட்டோம். அவசரமாக போட்டனால கோலம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அது கொஞ்சம் நேரத்துலேயே அழிஞ்சிடுவோம். அதனால் சிம்பிளாக ஒரு கோலத்தை நாங்கள் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ப்ரிப்ரேஷன்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். கோலம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். கோலம் பிறகுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம டேபிள் எல்லாத்தையும் நான் நீட்டாக எடுத்து வச்சுட்டு சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தொடச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி லைனாக எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோலாம் எடுத்து கீழே வச்சாச்சு. கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாம் போட்டு வச்சிட்டோம். போட்டு வச்சதுக்கப்புறம் வாழை மரம் 2 வாங்கி எல்லாத்தையும் வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சாமியை டெக்கரேஷன் பண்ணிட்டோம். சாமி டெக்கரேஷன் பண்ணதுக்கப்புறம் நேராக வெளியே போய் நம்ம ஆஃபீஸோட நேம் போர்டுக்கு ஃபுல்லாக தொடச்சி போட்டு வச்சாச்சு. ஃபுல்லாக போட்டு வச்சதுக்கப்புறம் நேராக நம்ம கேட் கிட்டே போயிட்டு நம்ம வெளியே இருக்க கேட்லேயும் ஃபுல்லாக போட்டு தொடச்சி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு தோரணம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதெல்லாம் ஃபுல்லாக வெளியெல்லாம் கட்டி விட்டாச்சு. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சும்மா சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கதவுல எல்லாம் போட்டு வச்சுட்டு கதவெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமியை கொஞ்சம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி சாமிக்கெல்லாம் போட்டு வச்சு விநாயகர் பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி முடித்து பொட்டெல்லாம் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாமிக்கு நெக்ஸ்ட்டு பூவெல்லாம் வைக்கிறோம். பூ வச்சுட்டு எல்லா சாமிக்கும் நம்ம பூ வச்சாச்சு. பூ வச்சுட்டு போட்டு வச்சுட்டு எல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் நாங்கள் பண்ணுறது அப்படியே தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டு வச்சு முடிச்சோம். ரொம்ப நேரம் போட்டு வச்சோம். ஏன்னா ஃபுல்லாக எல்லா இதுக்கு போட்டு வச்சோம். அதுவே பெரிய வேலையாக இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃபன்னியாக தான் போச்சு எங்களுக்கு. ஏன்னா பொட்டு வச்சுட்டே இருந்தோம். பொட்டெல்லாம் ஒழுகி அதெல்லாம் இதாக போச்சு. அதுக்கப்புறம் எங்களோட வண்டிக்கு வச்சாச்சு. வண்டிக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி அப்படியே சூப்பராக இன்றைக்கி அப்படியே வண்டியெல்லாம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. வண்டியெல்லாம் தொடச்சி கழுவி நீட்டாக போட்டு வச்சாச்சு. மாலையும் போட்டாச்சு. இதோ எங்களோட செல்லக்குட்டீஸ் 2 பேர் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்காங்கன்ட்டு. நம்ம கேப்டன், நம்ம வண்டியில் எப்போவுமே நம்ம கேப்டன் ஃபோட்டோ இருக்கும். யூனிக் பார்த்திங்களா, நம்ம பிராண்டே வந்துருச்சு பக்கத்தில். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம போர்டு கிட்டே வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக போர்டு கிட்டே போயிட்டு போர்டுக்கும் போட்டு வச்சாச்சு. போர்டுக்கு போட்டு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம கேட் ஓப்பன் பண்ணி நேராக போகிறோம் ஆஃபீஸ்க்குள்ளே. நேராக அப்படியே என்ன பண்ணுறோம், போயிட்டு நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூனிக்கோட லோகோவுக்கு நம்ம போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நேராக நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம். அதுவே டைம் ரொம்ப ஆயிடுச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். போட்டு வைக்கிறது ஏன்னா டைம் ஆயிடுச்சு. எங்களோட ஒர்க் அந்த மாதிரினால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படியே ஃபுல்லாகவே டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் சாமி போட்டோம். நம்ம ஆஃபீஸில் டிஸ்ட்ரி நிறையா இருக்குது. டிஸ்ட்ரி கழிக்கிறதுக்கு வேண்டி நம்ம டிஸ்ட்ரி கழிச்சிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். டிஸ்ட்ரி கழித்து சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட போகிறோம். நெக்ஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம பொரி அது
நம்ம என்னென்ன வச்சு கும்பிட்றோமோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். விளக்கு பற்ற வச்சாச்சு. அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பஞ்சகவ்ய விளக்கு. அது வந்து நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு விளக்கு பற்ற வைக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணுற சமமாக இருக்கும் அந்த விளக்கு. அது எல்லாம் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். அதை வாங்கி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் அது பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. எப்படியும் நல்லபடியாக இன்றைக்கி சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச சிம்பிளாக ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணிட்டோம். நம்ம நீங்களும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எங்ககிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருகர் செம்மையாக இருக்கார், அழகாக இருக்கார், லக்ஷ்மணமாக பொட்டெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம முருகர். விநாயகரும் நல்லா இருக்கார். மை ஃபேவரட் மீனாட்சி அம்மா எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாத்துக்கும் போட்டு வச்சோம். பார்த்திங்களா, நம்ம கேப்டன் அவருக்கும் போட்டு வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸும் நாங்கள் இன்றைக்கி போட்டு வச்சோம். போட்டு வச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே அழகாக இருந்துச்சு. எப்படியோ எல்லாருக்கும் நாங்கள் எல்லாமே போட்டு வச்சு முடித்து சாமியும் கும்பிட்டுட்டோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? ஏதோ எங்களால் முடிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் ஆயுத பூஜை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சாமிக்கு எல்லாம் தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சாமிக்கு கற்பூரா காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சார் வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து கற்பூரம் காமிச்சிட்ருக்காரு. அது முடிச்சுட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ் நாங்கள் யாரையும் இன்வைட் பண்ணல. ஸோ எல்லாருமே ட்ரிப்பில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து நம்ம யூனிக்குக்கும் சேர்த்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி எல்லாருமே எல்லா குடும்பத்தோடும் நல்ல நலமும் வளமும் பெற்று நல்லபடியாக எல்லோரும் இருக்கணும்னு நம்ம சாமிக்கிட்ட வேண்டியிருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். கெட்டது யாருக்கும் நினைக்காதீங்க, கெட்டதை யோசிக்காதீங்க, கெட்டதை செய்யாதீங்க. உங்கள் வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இது சில பேர்த்துக்கு இதை சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இதை வந்து நான் இந்த வீடியோ மூலிமா சாமி முன்னாடியே சொல்கிறேன். நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அதை மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, இன்றும் போல் எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்காக தான் வேண்டியிருக்கோம். ஸோ எல்லாருமே நல்ல எண்ணங்களோடையே இருங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எங்கள் சார் அடிக்கடி சொல்வார். இப்போ நம்ம ஸ்டாஃப் ஹரிணி வந்து தீபாவளிலாம் காமிச்சிட்டு அவங்களும் ரொம்ப இன்றைக்கி ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அவங்களும் நானும் சேர்ந்து தான் இன்றைக்கி இவ்வளோ இதுவும் பண்ணணும். ஸோ சாமிக்கெல்லாம் காமிச்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி ஆயுத பூஜை. இந்த வருஷம் நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீங்களாம் எப்படியெல்லாம் பண்ணீங்கன்ட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்வீட்டு பொரி எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு எங்களோட வ்ளாகை இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ, நன்றி. யூனிகால் டிரைவர்ஸின் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.